திரைப்படத்தில் இளைய தளபதி ஒரே ஒரு கேள்வி கேட்பார், எங்க சார் உங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே கேள்வி வந்து திருப்பியும் மகேந்திரன் சாரும் கேட்பார். அதுதான் நானும் கேட்கிறேன், எங்க என் பையன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ பல பேர் கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த பையனுக்கு பதிலாக எங்க தீபா அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த கேள்வியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். யார் இந்த தீபா? அரசியல் பக்கம் உங்களுக்கு வந்து அதிகமான ஆர்வம்லாம் இருந்துச்சுன்னா இந்த நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க இப்போதைக்கு ஜெயலலிதாவின் வாரிசு. அவங்களோட விஷயங்கள் சொத்துக்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தாங்க லீகலாக வரணும். லீகலாக எங்ககிட்ட வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லை நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல அவங்க வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜேவோட தங்கையோட மகள் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வெளில வந்திருக்காங்க. என்னது? அதான் கவலைப்படாதீங்க, அரசியல் இருந்தால் அதில் பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும், பொறுமையாக ஒவ்வொன்றா வெளில வரும். இப்போ இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட அப்பா இருக்கார் இல்லையா, திரு ஜெயராம் அவர்கள், அவரோட முதல் மனைவியோட பொண்ணு. அவங்க பேர் ஷைலஜா. அவங்களோட பொண்ணு தான் அம்ருதா. இப்போ அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த திங்கக்கிழமையிலிருந்து இந்த தீபாவை வந்து என்னால் தொடர்பு கொள்ள முடியல, அவங்களோட வீடு பூட்டி இருக்கு, ஏற்கனவே அவங்களுக்கு அரசியல் அச்சுறுத்தல் நிறைய இருப்பதன் காரணமாக என்னாச்சுன்னு தெரியல, நீங்கள் எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வியும் அவங்களுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட மரணத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்கு, அதை பற்றி எங்களுக்கு தெளிவான ஒரு விடை கிடைக்கணும்னு சொல்லி முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்வியை பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஆனால் இது வரைக்கும் பதில் கிடைக்கல. அந்த கேள்வி வந்து அமிர்தாவும் கேட்டிருக்காங்க. ஸோ தற்போதைக்கு தீபாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்து பார்த்தோம், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருந்தாங்க, ஆனால் திங்கக்கிழமையிலிருந்து அவங்கள வந்து தொடர்பு கொள்ள முடியல, எங்களுக்கு இதுக்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறத வந்து பெங்களூர் மிரர் அப்படின்ற ஒரு மேகசின் இப்போதைக்கு அச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துல குறிப்பிடத்தக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேவோட சொத்துக்களுக்கு மட்டும் இல்லை, அரசியல் வாரிசாவும் தீபா வரணும்னு சொல்லி அதிமுகவில் ஒரு தரப்பு கிளம்பி இருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஜெயலலிதா அவர்கள் ஒரு சிறந்த நடிகை மட்டுமல்ல, அவர் வந்த காலகட்டத்தில் சிறந்த ஒரு நடிப்பாற்றலை வேறு விதமாக எடுத்து காட்டிய வல்லமை பெற்றவர். இன்றைக்கும் அவருடைய திரைப்படங்களை பார்த்தா அவருடைய நடிப்பாற்றல் வந்து